58வது வயசு வந்துட்டு, ஒரு 10 வருஷம் போராடி 58வது வயசு வரும். ஒரு நாள் ஒரு ஈவினிங் ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனையே கூட கிடையாது, ஒரு குண்டு ஊசி மாதிரி சாதாரண பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை கேட்ட உடனே மனசில் ஒரே வேதனை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், என்னடா அந்த ஒரு நல்ல நிலையிலையும் இருக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம சந்தித்து அதை எதிர்கொள்ள முடியல, எல்லாம் நம்மளை வாட்டி வதைக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து எனக்குள்ளேயே ஒரே வேகம், என்ன பண்ணுறேன்னே தெரியல. இத்தனை வருஷம் போராடியாச்சு, என்னெல்லாம் பண்ணியாச்சு, எதுலேயுமே ஒரு நல்ல நிலையில் இருக்க முடியல, இதுலேயும் இருக்க முடியல, அதுலேயும் இருக்க முடியல, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா 10 வருஷம் என்ன பண்ணுன்னே தெரியாமல் தான் போராடிட்டு இருக்கிறேன். அந்த 10 வருஷத்தினுடைய முடிவில் இப்படி ஒரு போராட்டம். இப்போ நானாக எனக்கு ஒரு முடிவுக்கு வரேன், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும், பயம் வருதா வரட்டும், வருத்தம் வருதா வரட்டும், கவலை வருதா வரட்டும், என்ன வேணாலும் வந்துட்டு போடும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும். நம்ம எதை கண்டும் இப்படி தான் வேணும் அதுதான் வேணும்னு எதையுமே பற்றி பிடிக்க போகிறத, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நானே என்னதுன்னா, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நானே ஒரு முடிவுக்கு வரேன். இப்போ இந்த முடிவுக்கு வந்த பிறகு நான் என்ன பண்ணுவேன், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவேன்? அப்போ எனக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. நான் எப்படியாவது இருக்கணும், நல்ல மனசை நல்லா வச்சுக்கிடணும், மோசமான நிகழ்வு இது வரக்கூடாது, அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னால் என்னை ஒழுங்குபடுத்துகிற வேலை இருக்கும். எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொன்னால் எனக்கு எந்த வேலை இருக்குது? எந்த வேலையுமே இல்லை. இப்போ எனக்கு நான் எந்த வேலையுமே இல்லைங்கிறதுக்காக என்னுடைய மனசு ஏங்காமல் அப்படியே ஸ்டில்லாக உட்காந்துருக்குமா? அப்போ அது அதுவாக ஏங்கி. இப்போ தான் முதலாக மனசு வந்து அதுவாக ஏங்குறதுக்கு, அது வரைக்கும் நான் மனசை வந்து இப்படி இயங்கணும், அப்படி இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாது, அப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை டிசைன் பண்ணுறதே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டே இருந்தோம். அன்னைக்கு தான் முதல்ல அது அதுவாக இயங்குறதுன்னுட்டும் ஒரு இயக்கம் இருக்குங்கிறது அன்னைக்கு தான் கட்டு. அது நிகழ்ந்தது, அது அதுவாக நிகழ்ந்து தான் இருக்கு. நான் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை டிசைன் பண்ணுற போக்கில் இருந்து நான் விலகிட்டு, அப்போ அது அதுவாக இயங்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணமாக இருக்கும்.